ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுமியை மிரட்டிய தாவேக்க நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், விவரங்கள் என்ன? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள குமாப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜோசப் என்ற நபர். இவர் அப்பகுதி பேரூர் கழக இணைச் செயலாளராக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் இணைச் செயலாளராக உள்ளார். பேரூர் கழகத்தின் இணைச்சலாக பணியாற்றி வருகிறார் கழகத்தின் சார்பில். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்து அவரது தெருவைச் சேர்ந்த பதினேழு வயது ஒரு சிறுமியிடம் ஒருதலை பட்சமாக தன்னுடைய காதலை தெரியப்படுத்தி அவர் பள்ளிக்கு செல்லும் வேலையிலும் கடைகளுக்கு செல்லும் வேலையும் அவர் பின்தொடர்ந்து அவரை தொந்தரவு செய்ததாக தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும்போது தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் அந்த பெண் அவங்களுடைய பையன்டே சத்தம் போடுறது முன்னாடி வராதாங்கிற மாதிரி சொன்னதாகவும், அதில் தொடர்ந்து இந்த மாதிரி நீ சொன்னேன்னா நான் உன்னை மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன், உன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசப்புங்கிற நபர் அந்த பொண்ணை மிரட்டியதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த பொண்ணு பயந்து போய் அவங்க பெற்றோர்கிட்ட சொன்ன பெற்றோர் குமாப்பட்டி காவல் நிலையத்தில் தொடர்பாக மனு தாக்கல் பண்ணி வழக்கு பதிவு செய்ய சொல்றாங்க. அவங்க தொடர்ந்து தாமதப்படுத்திய நிலையில் அந்த வழக்கானது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டு அவர் மீது ஜோசப் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஷயம் தெரிஞ்ச உடனே ஜோசப் தலைமறையாகிவிட்டார். தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல்துறையினர் ஜோசப்பை தேடி வருகின்றனர். அவைக்கு நிர்வாகி தமிழகம் முழுவதும் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் இந்த நிகழ்வு நடந்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணிகண்டன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.